ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதேம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ நிறைய ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இதேம் சீரியல் இன்னைக்கு எபிசோடு எப்படி போச்சு அப்படின்னா, இன்னும் பிறந்தநாள் கொண்டாடிட்டே இருக்கிறாங்க. இந்த வாரம்ல கொண்டாடுவாங்களாட்டு இருக்குது. ஸோ 2 பேத்துக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க கைஸ். இவ வந்து அவங்க பையனுக்கு கொண்டாடுறா. அவ அவ வந்து யாரு, மித்ராவா? அவ வந்து ஆதி கொண்டாடுறா. ஸோ 2 பேரும் கொண்டாடும் போது மித்ரா வந்து ரொம்ப ஓவரா பண்ற மாதிரி இருக்குது ஆதிக்கிட்ட. சரி பண்ணிட்டு போறா, விடுங்க. அவ அதுக்கு தானே ஆசைப்பட்டா. சரியா, ஃப்ளைட்ல ஒரே ஒரு தடவை பார்த்தங்காட்டியும் நினைவலைகளை அழிச்சங்காட்டியும் இன்னைக்கு வந்து ஆதியை வந்து 5 வருஷமா கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவ பண்ற அட்டகாசம் வந்து தாங்க முடியல. ரிங் எல்லாம் போட்டு விடுறா. அதுக்கப்புறம் வந்து இங்க அந்த குழந்தைக்கும் ரிங்கு போடுறாங்க. அதாவது இங்க என்ன நடக்குதோ அதே மாதிரி அங்க நடக்குது. அதுக்கப்புறம் ரிங்கு போட்டோன்னே இவருக்கு வந்து அந்த பழைய இது ஒரு மாதிரி அந்த ஹார்ட் எல்லாம் இதாகும்ல, துடிக்கும்ல, அந்த மாதிரி துடிக்குதாமா. உடனே ஒரு பாட்டு போடுறாங்க. அந்த இதயம் சீரியல்ல ஒரு பாட்டு வரும் பாத்தீங்களா, அந்த பாட்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் பெட்ரூம்ல சரி, 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமா தான் இருக்கிறாங்க, மித்ராவும் ஆதியும். அவனும் கல்யாணத்துக்கு சம்மதம் தான் நினைக்கிறேன், ஆதியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் நடக்கல, வேற ஒன்றும் இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை. அப்புறம் நிலாவை பார்த்துட்டு நட்சத்திரம் இது அப்பா, இது அம்மா, இது பாட்டி, இது சாரதா, இது அக்கான்னு இருக்காங்க. உடனே அந்த சின்ன பையன் வந்து இது அப்பா எங்க இருக்காருன்னு உடனே எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கேயும் அதே மாதிரி வந்து போட்டெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இது பண்ணிட்டு இருக்காப்புல. பார்க்கலாம், நீ என்ன நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவ்வளோதான் கைஸ் இன்னைக்கு எபிசோட்ல. ஒன்றும் சுவாரஸ்யமாலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் எபிசோட்ல ஒரு விஷயம் நடந்தது, எல்லாம் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. அந்த குழந்தை வந்து முதல்ல அவங்க அம்மாவை ஊட்டி விடும் பாரதிக்கு, மறுபடியும் ஒரு தடவை ஊட்டி விடுவான். கேட்டா இது நான் எங்க அப்பாவுக்கு ஊட்டி விட்டேன் அப்படின்பான். அந்த இடத்துல வந்து 2 அர்த்தமும் இருக்குது. அதாவது அவங்க அப்பாவை இதனால் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் அந்த குழந்தை பார்த்ததே கிடையாது. அதனால அப்பான்ற ஏக்கத்துல அந்த அவங்க அம்மாவுக்கு ஊட்டுறான்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, அப்பாவும் நீதான், எங்களுக்கு வந்து அப்பா அம்மாவும் நீதான் அப்படின்ற தாட்டும் இருக்குது. ஆனா இது நம்ம எந்த தாட் எடுக்கிறதுன்னு தெரியல. சரி, ஓகே, ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ மித்ரா ரொம்ப ஓவரா பண்றாப்ல. ஏன் இன்னும் அதான் நேத்து கமெண்ட்ஸ்ல கூட கேட்டிருந்தேன், இந்த ஆதியோட ஃப்ரெண்டு பேர் எனக்கு மறந்துருச்சு, கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, ரொம்ப நன்றி. அவங்க பேர் வந்து நிஷா. சரியா, அந்த பக்கி பேர் வந்து நிஷா. நிஷா வந்து என்ன இந்தியா வந்திருக்காங்களாமா 5 வருஷம் கழிச்சு, இன்னும் நிஷாவை மீட் பண்ணாம இருக்கிறாங்க. நிஷாவை மீட் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு பேசணும்ல. ஒருவேளை இனிமேல் இவன் பாரதியை மீட் பண்ணி இவங்க மீட் பண்றத மித்ரா பார்த்து அதுக்கப்புறம் நிஷா நாடகத்துக்குள்ள வருவாளோ என்னமோ தெரியல, பார்க்கலாம். சரியா, அதுக்கப்புறம் வந்து ஆதியை வந்து நினைக்காம இருக்க முடியலையாமா. ஆமாங்க, அவன் பண்ணிட்டு போனதை நினைச்சா நினைக்காம தான் இருக்க முடியாது, பைத்தியக்காரன். சரியா, அதுக்கப்புறம் வந்து மக்கள்லாம் தயவு செய்து கொஞ்சம் லாஜிக்கா நாடகம் பாருங்க. கமெண்ட்ல வந்து ஆதிக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரியே கமெண்ட் பண்றீங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. அவன் பண்ணது தப்பு தானே கைஸ். என்னதான் நீங்க நாடகமா இருந்தாலும் அவன் பண்ணது தப்பு இல்லையா? டைரக்டர் அப்படி பண்ணாரு, அவனுக்கு லூஸ் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு லாஜிக் வேண்டாமா? வயிற்றுல ஒரு புள்ள கையில ஒரு புள்ளையும் கொடுத்துட்டு நினைவலைகளை போய் நான் அழிச்சிட்டு வரேன்னு சொல்லி சின்ன பிள்ளையாட்டம் சின்ன பிள்ளைத்தனமா ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்து நினைவுகள்லயே இருக்கக்கூடாதுன்னு அழிச்சிட்டு வந்தவனை எப்படி வாழ்க்கையில ஏத்துக்க முடியும்? அவ என்ன சொன்னா? அவ தமிழுக்காக தானே அவங்க அம்மாட்ட அப்படி பேசிட்டா, வேற ஏதாவது உள்நோக்கத்தோட அப்படி பேசல பாரதி. சாரதாங்கிற அது யாரு, இவ ஆதியோட அம்மா கிட்டதான். தமிழுக்காக தானே, தமிழ் மேல இருக்கிற பாசத்தினாலதான் அவ அப்படி பேசினா. அத கூட ஒரு இதா நினைக்காம போய் சின்ன பிள்ளைத்தனமா போய் நினைவு அழிக்கிறேன், அதை அழிக்கிறேன், இதை அழிக்கிறேன்னு சொல்லி போய் அழிச்சிட்டு வந்துட்டேன். இப்ப வந்து 2வது பாட்டுல வந்து இதயம் துடிக்குதாமா. ரிங்க போட்ட உடனே ஒரு ஒரு பாட்டு வேற, அப்புறம் அப்படியே ஹார்ட் அப்படியே பிடிக்கிறாரு. இப்ப எல்லாம் இதயம் துடிக்குது. பாரதியை விட்டுட்டு போகும்போது துடிக்கல, தமிழை விட்டுட்டு போகும்போது துடிக்கல, 5 வருஷமா அமெரிக்கால இருந்தாப்புல அப்ப எல்லாம் துடிக்கல, இப்ப வந்து இதயம் துடிக்குதாமா. பாக்குறவங்க நாங்கெல்லாம் கேனையங்க என்ன, அப்படித்தான் கேனையங்களதான் ஆக்கிட்டீங்க. நாடகன்ற பேர்ல கேனையங்கள மக்கள் ஆக்கிட்டீங்க, அதான் உண்மை. சரியா, ஒண்ணு மட்டும்தான் இந்த சீரியலை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, இவன் அதான் 2டே விஷயம்தான். இவன் பணிஞ்சு வரையில இவ வந்து திமிருகிட்டு போவா. அதாவது பாரதி பணிஞ்சு வரையில ஆதி திமிருகிட்டு போவான். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா,
இணையவழிகளை அழைச்சிட்டு இவன் வந்து அவ இவளை கல்யாணம் பண்ண போறாள மித்ராவை கல்யாணம் பண்ணி தொலையட்டும். இவன் பாரதி கூட சேரவே வேண்டாம். மறுபடியும் எல்லாம் லவ் எல்லாம் கொண்டு வந்துடாதீங்க, எங்களால பார்க்க முடியாது ப்ளீஸ். மறுபடியும் பாரதிக்கும் ஆதிக்கு லவ் கொண்டு வராதீங்க, நாடகம் நல்லா இருக்காது. பாரதி வந்து அவ குழந்தைங்களுக்கு லைஃப்பை வந்து செட்டில் பண்ணிட்டா, புரியுதுங்களா? குழந்தைங்களுக்காக லைஃப்பை செட்டில் பண்ணிட்டா. அப்படி